ஐயா வணக்கம். வணக்கம், வாருங்கள். என் பெயர் சத்யநாதன், திருவண்ணாமலையிலிருந்து வந்திருக்கிறேன். நீங்கள் திருப்புவனத்தில் இருப்பதாக கேள்விப்பட்டு இங்கே வந்தேன் மாசிலாமணி ஐயா. சொல்லுங்கள், என்ன விஷயம்? நீங்கள் திருவண்ணாமலைக்கு வாரச்சந்தை நாட்களில் உங்கள் நண்பர்களோடு வந்து இசை கச்சேரி நடத்து. ஆமாம். உங்களது பாடலையும் இசையையும் கேட்க சந்தைக்கு வரும் மக்கள் பெரும் கூட்டமாக கூடுவார்கள். அவர்களுக்கு பாடல்கள் வழியாக நற்செய்தியை பக்குவமாக எடுத்துக்கூறி அவர்களை அன்பால் கவர்ந்து விடுவீர்கள். அப்படி உங்கள் பாட்டு திறத்தாலும் இசை திறத்தாலும் கவரப்பட்டவன் ஐயா நான். ஓஹோ, அப்படியா? மிக்க சந்தோஷம். ஐயா மாசிலாமணி ஐயா, திருவண்ணாமலையில் ஒரு தேவாலயத்தில் உபதேசியாராக நான் பணிபுரிந்து வருகிறேன். எங்கள் தேவாலயத்தில் பக்தி மிகுந்த மகளிர் குழு ஒன்று இருக்கிறது. பெண்கள் தனியாக ஆடிப்பாடி மகிழ நீங்கள் ஏதேனும் பாடல் எழுதி தர முடியுமா ஐயா? பெண்கள் தனியாக ஆடிப்பாடி மகிழ்வது கும்மி வகைப்பாடலாகும். பெண்கள் சுற்றி நின்று தங்கள் கைகளை தட்டி ஒலி எழுப்பி பாடுவது கும்மி. உடனே எழுதி தருகிறேன். எனக்கு உயிர் தந்தான், உணவு தந்தான், வீடு தந்தான், பாடல் எழுதும் திறன் தந்தான், அவனையே எனக்காக தந்தான். தந்தானே துதிப்போமே என்கிற பாடல் அருமையான பாடல். ஆம் பிரியமானவர்களே, நமக்கு பல காரியங்களை அவர் தந்திருக்கிறார். நமக்கு தந்தவைகளுக்கு நாம் அவருக்கு நன்றி சொல்லி அவரை துதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் கேட்டு அவர் நமக்கு பல காரியங்களை தந்திருக்கிறார் என்பது மாத்திரமல்ல, நாம் கேளாமலே நமக்கு பல காரியங்களை அவர் தந்து கொண்டிருக்கிறார். கேட்டு அவரிடத்திலே பெற்றுக்கொண்ட காரியங்களுக்கும் கேளாமல் அவரிடத்திலே பெற்றுக்கொண்ட காரியங்களுக்கும் நாம் அவருக்கு நன்றி செலுத்தி அவரை துதிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அநேக வேளைகளிலே கர்த்தரை நாம் துதிக்கிறோம். சபைகளிலே நாம் அவரை துதித்து வருகிறோம். சில வேளையிலே ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறது போல அவர் நம்முடைய வாய்க்கு சமீபமாய் இருக்கிறார். ஆனால் அநேக வேளையிலே நம்முடைய இருதயத்துக்கு அவர் தூரமான நிலையிலே காணப்படுகிறார். இன்றைக்கு நம்முடைய துதிகள் எப்படி காணப்படுகிறது? இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தர் செய்த நன்மைகளை எண்ணி நாம் அவருக்கு துதிகளை செலுத்துகிறோமா? தந்தானை துதிப்போமே, திருசபையாரே கவி பாடி பாடி தந்தானை துதிப்போமே. விந்தையாய் நமக்கு ஆனந்தம் ஆனந்தமான விள்ளர் கரியதோர் நன்மை மிக மிக. விந்தையாய் நமக்கு ஆனந்தம் ஆனந்தமான விள்ளர் கரியதோர் நன்மை மிக மிக. தந்தானை துதிப்போமே, திருசபையாரே கவி பாடி பாடி தந்தானை துதிப்போமே. ஒய்யாரத்து சீயோனே, நீயும் மெய்யாக களி கூர்ந்து நேர்ந்து. ஒய்யாரத்து சீயோனே, ஐயன் இயேசு பொன்னின் கையை கூப்பி துதி செய்குவையே மகிழ் கொள்ளுவையே நாமும். ஐயன் இயேசு பொன்னின் கையை கூப்பி துதி செய்குவையே மகிழ் கொள்ளுவையே நாமும். தந்தானை துதிப்போமே, திருசபையாரே கவி பாடி பாடி தந்தானை துதிப்போமே. கண்ணார கழித்தாயே நன்மை காட்சி
காட்சியை கண்டு ருசித்து புசித்து கண்ணார கழித்தாயே. எண்ணு கடந்தாத எத்தனையோ நன்மை இன்னும் முன்னே சோனா மாறி போத்தெய்துமே. எண்ணு கடந்தாத எத்தனையோ நன்மை இன்னும் முன்னே சோனா மாறி போத்தெய்துமே. தந்தானே துதிப்போமே. திருச்சபையாரே கவி பாடி பாடி தந்தானே துதிப்போமே. புத்தாங்கத்து நச்சபையே உன்னை முற்றாய் கொள்ளவே அலைந்து திரிந்து சுத்தாங்கத்து நச்சபையே. சத்து குலைந்துனை சத்தியாக்க தம்மின் ரத்தத்தை சிந்தி எடுத்தே உயிர் வரம். சத்து குலைந்துனை சத்தியாக்க தம்மின் ரத்தத்தை சிந்தி எடுத்தே உயிர் வரம். தந்தானை துதிப்போமே. திருசபையாரே கவி பாடி பாடி தந்தானை துதிப்போமே. தூரம் திரிந்த சியோனே உன்னை தூக்கி எடுத்து கரத்தினிலேந்தி. தூரம் திரிந்த சியோனே ஆரங்கள் பூட்டி அலங்கரித்து நினை அத்தன் மணவாட்டியாக்கினது என்னை. ஆரங்கள் பூட்டி அலங்கரித்து நினை அத்தன் மணவாட்டியாக்கினது என்னை. தந்தானே துதிப்போமே. திருசபையாரே கவி பாடி பாடி தந்தானே துதிப்போமே. சிங்கார கன்னிமாரே அலங்கார கும்மி அடித்து படித்து சிங்கார கன்னிமாரே. மங்காதவும் மணவாளன் இயேசுதனை வாழ்த்தி வாழ்த்தி ஏத்தி பணிந்திடும். மங்காதவும் மணவாளன் இயேசுதனை வாழ்த்தி வாழ்த்தி ஏத்தி பணிந்திடும். தந்தானே துதிப்போமே. திருசபையாரே கவி பாடி பாடி தந்தானே துதிப்போமே. இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்ற உங்களுக்கு எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். ஏழி மிஷனரி இயக்கமானது பஞ்சாப், ஹரியானா, ஒரிசா ஆகிய மாநிலங்களில் ஊழியத்தை நிறைவேற்றி வருகின்றது. சங்கீதக்காரன் சொல்லுமா போல என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோமாக என்று சொன்ன வேத வசனத்தின்படி நாம் அனைவரும் இணைந்து ஜெபித்து கொடுத்து இந்த ஊழியத்தை நிறைவேற்ற உங்களிடமிருந்து எதிர்பார்க்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு சொல்கின்றார், உற்சாகமாய் கொடுக்கிறவிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி உற்சாகமாய் கொடுக்கவும் மற்றவருடைய ஊழியங்களை நீங்கள் கூறவும் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.